ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நருட்டோ சீரீஸில் இருக்கிற ஒரு டாப் 5 ரிவெஞ்ச் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம நருட்டோ சீரீஸ்லேயே ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு டாப் 5 கேரக்டர்ஸும் அவங்க என்ன ரிவெஞ்ச் எடுத்தாங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள். சரி, சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒன்றும் பரவாயில்ல, ஒரு லைக் பட்டனையாச்சும் டச் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டாப் 5 யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா தான் இருக்கார். ஏன்னா ஹஷிராமா தம்பி டோபிராமா நம்ம மாதரா தம்பி இசுனா 2 பேர்த்துக்கும் ஃபைட் இருப்பாங்க. அதில் இந்த ஃபைட்டில் நம்ம டோபிராமா இசுனாவை கில் பண்ணிடுவார். ஸோ நம்ம மாதரா அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக டோபிராமா நான் உனக்கு கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 4th கிரேட் நிஞ்சா வரப்போ நம்ம டோபிராமாவை அந்த ரிவெஞ்ச் எடுத்து நம்ம டோபிராமாவை கில் பண்ணிடுவார் நம்ம மாதரா. ஸோ அதனால் இதுக்கு நான் 5th பிளேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ டாப் 4 யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோ உச்சியா தான் இருக்கான். ஏன்னா நம்ம ப்ரோக்கன் ஹீரோ ஒபிட்டோ, நம்ம சேஜ் ஆஃப் 9 டேல்ஸ் நாளைக்கு பாடுறா நம்ம நருட்டோ, இவங்க 2 பேர்த்தோட லைஃப் ஸ்டோரியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம நருட்டோக்கும் அப்பா அம்மா கிடையாது, நம்ம ஒபிட்டோக்கும் அப்பா அம்மா கிடையாது. ஆனால் நம்ம ஒபிட்டோ மேலே அன்பு வச்ச ஒரே ஆள்னா அது நம்ம ரின் தான். ஸோ ஒரு காலத்தில் நம்ம ஒபிட்டோ ரின் லவ் பண்ணோம். ஆனால் ஒரு நாள் நம்ம ரின் மேலே 3 டெயில்ஸை சீல் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ரின் கக்காஷிட்ட கெஞ்சி என்னை கொல்ல சொல்லி கெஞ்சுவான் நம்ம ரின். அதனால் நம்ம கக்காஷி நம்ம ரின்னோட ஹார்ட்டை டச் பண்ணிடுவான் ஜிடோரி வச்சு. ஸோ நம்ம ரின் செத்துருவா. நம்ம ஒபிட்டோ கண்ணால் பார்த்துருவான். அதனால் இது லீஃப் வில்லேஜ் பண்ண தப்பு தானடா, நான் லீஃப் வில்லேஜை டெஸ்ட்ராய் பண்ணாலும் வருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரொஃப் நிஞ்சாவை போய் டோபியா வேஷம் போட்டு ரொம்ப நாள் இருந்து நம்ம மாதரா கூடலாம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஒபிட்டோ ஃபேஸ் ரிவீல் பண்ணும்போது நம்ம கக்காஷி கூட 4th கிரேட் நிஞ்சா வரப்ப 2 பேரும் ஃபைட் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம கக்காஷி எல்லா உண்மையும் சொல்லுவாள். ஸோ அப்போ தான் அந்த ரிவெஞ்ச் முடியும். ஸோ ரின்னுக்காக ரிவெஞ்ச் எடுத்தது தான் நான் 4th கிரேட் நிஞ்சாவார்னு கூட சொல்லலாம், ஒரு வகையில் சொல்லலாம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு 4th பிளேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ டாப் 3 யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷிக்கமாரோட ரிவெஞ்ச் தான் இருக்குது. ஏன்னா நம்ம நருட்டோ சீரீஸ்லேயே ரொம்ப பேசப்பட்ட ஒரு ரிவெஞ்ச் தான் அது இந்த ரிவெஞ்ச் தான். நம்ம ஷிக்கமாரோட சென்ஸே ஆசுமா கில் பண்ணது தான். ஒரு நாள் அக்காட்சுகி ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஒரு ஆள் தான் நம்ம ஹிடான். ஸோ அப்படி ஒரு தடவை தான் நம்ம ஆசுமாவுக்கும் ஹிடானுக்கும் ஒரு தடவை ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டில் நம்ம ஹிடான் ஆசுமாவை கொன்றுவான். ஸோ அதை பார்த்த ஷிக்கமாரு நான் கொன்னேன் ஆவேன்ட்டு எல்லாம் நம்ம நருட்டோ சீரீஸ்லேயே பார்த்துருக்கோம். நம்ம ஷிக்கமாரு எவ்வளோ ஒரு லேசின்னு மிஷின் கொடுத்தா மட்டும்தான் செய்வேன். ஆனால் இந்த மிஷினை முன்னாடி கேட்டு வாங்கி அந்த மிஷினை கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹிடானை ஒரு பெரிய குழி தோண்டி அவனை ட்ராப் பண்ணி ஃபுல்லாக பேப்பர் பாம்பை வச்சு நம்ம ஷிக்கமாரு லைட்டரை நம்ம ஆசுமாவோட சிகரெட்லேயும் மீதியை தூக்கி இது லைட்டரை தூக்கி அந்த பேப்பர் பாம்பில் போட்டுருவான். ஸோ நம்ம ஹிடான் செதற அப்படியே உடஞ்சிருவான். ஸோ இதனால் இதுக்கு நான் டாப் 3 பிளேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ டாப் 2 யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்கியோட ரிவெஞ்ச் தான் இருக்குது. அது என்னென்னா நம்ம டான்ஸர் கேவலவாதி இருக்கான்னு அந்த கேவலவாதிக்கு தான் ரிவெஞ்ச் எடுத்திருப்பான் நம்ம சாஸ்கே. அந்த உச்சியா கிளானை கொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா டான்ஸர் கேவலவாதி தான். அவன் அண்ணன் இட்டாச்சி கொள்றதுக்கும் காரணமாகவும் அந்த நாய் டான்ஸோ தான். ஸோ அந்த டான்ஸோ கொள்றதுக்காக அங்கே காருன்னு அவனும் ஒரு உஸ்மாக்கிட்டான் காருங்கிறவ 2 பேர்த்தையும் சேர்த்து போட்டு தள்ளிட்டு வந்துடுவான். ஸோ அதனால் இந்த ரிவெஞ்சுக்கு டாப் 2 கொடுத்துருக்கேன். ஸோ டாப் 1 யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோவோட ரிவெஞ்ச் தான் இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியாவை ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப சேடாகி போன நருட்டோ சேஜ் மூடெலாம் மாஸ்டர் பண்ணிட்டு மரணமாக 5 பெயினையும் போட்டு தள்ளி 6வது பெயின் கூட சண்டை போடும்போது நம்ம தலைவனை டக்கிங் ஜிட்டு போட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம் நம்ம நருட்டோ. ஸோ அப்படி இருந்த நருட்டோ ரொம்ப வெறியில் தான் எல்லாத்தையுமே போட்டு தள்ளி ஒரு இன்டெலிஜென்ஸ் காமிச்சு அவனை பெரிய ஒரு ஹீரோவை காமிச்ச ஒரு அந்த சீன் தான். ஸோ அதனால் இதுக்கு நான் 1st பிளேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இதோட இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே என்னோடய ஃபேவரட் தான். உங்களோட ஃபேவரட் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ யாரோட லைஃப் ஸ்டோரி அதெல்லாம் போடலாமான்னு அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் யாருன்னு எந்த ரிவெஞ்சு எதுன்னு சொல்லுங்கள், நான் பார்ட் 2 வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஸோ பாய்.